இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 22ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில் புனித செசிலியா அவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, பாடகர்கள், இசை கலைஞர்கள் மற்றும் இசை வல்லுநர்களுடைய பாதுகாவலியாக இந்த புனித செசிலியா அறியப்படுகிறார். திருச்சபையினுடைய வரலாற்றில் கிபி 200வது ஆண்டில் இவர் வாழ்ந்ததாகவும், இவருடைய பெற்றோர்கள் நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர்கள். பேரழகுடன் விளங்கிய புனித செசிலியா இளைய வயதிலிருந்தே இறைவனுக்காக பாடல்கள் பாடி தன்னுடைய புகழ்ச்சியை வெளிப்படுத்துகிற ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தார். இவருடைய அழகில மயங்கி அப்பொழுது இருந்த அரச குடும்பத்தை சார்ந்த வலேரியுஸ் என்பவர் இவரை திருமணம் முடிக்க அனுமதி கேட்கிறார். பெற்றோர்கள் அனுமதி கொடுத்த பிறகு புனித செசிலியா இந்த திருமணத்தில் விருப்பமின்றி தன்னுடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்று தன்னுடைய கற்பை இயேசுவுக்கு அர்ப்பணித்து ஜெபித்து வாழ்ந்தார். தன்னை காவல் தூதர்கள் பாதுகாப்பதாகவும் அவரிடத்தில் சொல்லுகிறார். இதை நம்பாத அவருடைய கணவன், காவல் தூதர்களை நான் கண்டால் உன்னை நான் வற்புறுத்த மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதற்கு ஒரு நிபந்தனையாக, நீ திருமுழுக்கு பெற வேண்டும் அப்படி என்று தன்னுடைய கணவனுக்கு திருமுழுக்கு பெறுவதற்கான வழியை இவர் அமைத்து கொடுத்தார் என்றும், திருமுழுக்கு பெற்ற பிறகு இவருடைய கணவருடைய கண்களுக்கு புனித செசிலியாவை சுற்றி வானதூதர்கள் பாதுகாப்பாக இருப்பதை காட்சியாக கண்டு அவருடைய கணவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், திருமுழுக்கு பெற்றுக்கொண்டார்கள் என்று இவருடைய வாழ்க்கை குறிப்பில் நம்ம வாசிக்கிறோம். இதனுடைய ஒரு காரணமாக அரசன் புனித செசிலியாவை இயேசுவை மறுதலிக்க வற்புறுத்துகிறான். மறுக்கவே பல்வேறு துன்பங்களை அவருக்கு இழைத்து கடைசியில புனித செசிலியாவை தலையை கொய்து மறைசாட்சியாக கொலை செய்தான் என்றும் இவருடைய வாழ்க்கை குறிப்பில் நம்ம பார்க்கிறோம். இவருடைய கல்லறையானது முதலில் புனித கலிஸ்டஸ் கல்லறை தோட்டத்தில் இருந்ததாகவும், இவருடைய உடலை தோண்டி எடுத்த பொழுது அழிவுறாமல் இருந்த ஒரு காரணத்தினால் அவருடைய உடல் இப்பொழுது இருக்கிற புனித செசிலியா பேராலயத்திற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஆண்டவருக்காக தூய்மையோடு இருந்தால் ஆண்டவர் எத்துணை பாக்கியத்தை கொடுப்பார் என்பதற்கு சான்றுதான் புனித செசிலியா அம்மா. புனித செசிலியா அம்மாவுடைய இந்த விழாவில் பாடல் மூலமாக இறைவனை புகழ்ந்தேத்துகிற, பாடல் மூலமாக திருச்சபையில் வளமூட்டுகிற கிறிஸ்தவ பாடகர்கள், இசையமைப்பாளர்களுக்கு விழா தின வாழ்த்துதல்களையும் இந்த புனித செசிலியாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரம்ப கிடைத்து இறைவனுக்காக நீங்கள் எப்பொழுதும் பாடிக்கொண்டிருக்கவும் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்திற்கு வழிபாட்டிற்கு செல்லுகிறார். சென்ற அவருக்கு அங்கே கடும் கோபம் வருகிறது. காரணம், எருசலேம் ஆலயத்தினுடைய ஒரு பகுதி முழுவதும் வியாபாரிகளால் நிறைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. காசு மாற்றுபவர்கள் இருக்கிறார்கள், பொருட்களை வாங்கி விற்பவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இதை கண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சாட்டையை செய்து அதை கொண்டு அங்கிருந்த வியாபாரிகளையும் நாணய மாற்றுவர்களையும் சினம் கொண்டு விரட்டி அடித்ததாக நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இது என்னுடைய தந்தையினுடைய வீடு, ஜெப வீடு, இந்த இடத்தை நீங்கள் கல்வர்களின் குகையாக மாற்றி விட்டீர்களே என்கிற கோபத்தில் எருசலேம் ஆலயத்தை அவர் தூய்மைப்படுத்தியதாகத்தான் நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் வழிபடுகிற நம்முடைய தேவாலயங்களுடைய நிலை என்ன? தேவாலயம் இறை வேண்டல் செய்கிற இடம், இறைவனுடைய திருக்கோயில். இந்த இடங்களுக்கு நாம் என்ன மாதிரியான மதிப்பை வைத்திருக்கிறோம், எப்படி நாம் அந்த புனிதமான இடங்களில் நடந்து கொள்கிறோம் என்கிற ஆன்ம சோதனைக்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஒரு ஃபாதர் மறைவுரை ஆற்றி கொண்டிருந்த நேரத்தில் அவர் குறுந்தாடியோடு மறைவுரை ஆற்றி கொண்டிருந்தாராம். முதல் வரிசையில் உட்கார்ந்திருந்த ஒரு பாட்டி இவருடைய மறைவுரை கேட்டு தேம்பி அழ ஆரம்பிக்கிறார்கள். இந்த ஃபாதருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. நம்ம மறைவுரை இந்த வயதான பாட்டியுடைய மனசு தொட்டிருக்கும் போல அப்படி நினச்சிக்கிட்டு பூசை முடிஞ்சு, பாட்டியம்மா எதற்காக என் மறைவுரையை கேட்டு நீங்கள் அப்படி அழுதிங்க அப்படி என்று அவர் கேட்டாராம். அதற்கு அந்த பாட்டி சொன்னாங்களாம், உங்களுடைய தாடியை பார்க்கிற நேரத்தில் தொலைந்து போனுடைய என்னுடைய ஆடு ஞாபகம் வந்துருச்சு, என் ஆட்டை நினச்சி அழுத சாமி அப்படின்னு சொன்னாங்களாம். அன்புமிக்கவர்களே, நகைச்சுவைக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கு ஆலயத்திற்கு ஜெபிக்க வருகிற நாம், ஆலயத்தில் இறை வழிபாட்டிற்கு வருகிற நாம்,
ஆலயத்தில் ஆண்டவருடைய உன்னத பலியில பங்கு பெறுவதற்காக வருகிற நாம், ஆண்டவரை நம்முடைய ஆன்ம உணவாக உட்கொள்ள வருகிற நாம் அந்த ஆலயத்திற்குரிய மதிப்பை கொடுக்கிறோமா, அந்த ஆலயத்தினுடைய மாண்பை மதிக்கின்றோமா என்கிற கேள்வியை ஆன்ம சோதனையாக ஏற்று வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். சமீப காலங்களில் நகரங்களுக்கு செல்லுகிற ஆலயங்களை பார்க்கிற நேரத்தில் மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. காரணம், ஏதோ ஒரு சுற்றுலா தலம் போல கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள் எல்லோருமே ஆலயத்திற்குள்ள வந்து அங்கே புகைப்படம் எடுப்பதும், சத்தமாக பேசி கொண்டு இருப்பதும், அல்லது காதலர்களைப் போலவும் நண்பர்களைப் போலவும் தோள் மீது கைகளை போட்டுக்கொண்டு ஏதோ சந்தையில் சுற்றுலா தலத்தில் நடந்து செல்வதும், நற்கருணை பேழைக்கு முன்பாக செல்ஃபி எடுத்துக்கொள்கிற அநாகரிகமான காரியங்களை தான் இன்றைக்கு பல தேவாலயங்களில் மிகுந்த வருத்தத்தோடு பார்க்கிற ஒரு சூழலை நம்ம காண்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த தேவாலயங்கள் இறைவன் வாழுகிற வீடு, இறை வேண்டல்களின் வீடு, இறைவன் உரைகிற இடம் என்கிற அந்த உன்னதத்தை உணர்ந்து கொண்டவர்களாய் ஆலயத்திற்கு உள்ளே செல்லுகிற பொழுது பயபக்தியோடு செல்லுகிற ஒரு வழக்கத்தையும், திவ்ய நற்கருணையில வீற்றிருக்கிற நமது ஆண்டவருக்கு நம்முடைய வணக்கத்தை செலுத்துகிற ஒரு வழக்கத்தையும், தேவாலயத்தினுடைய அமைதி காக்கவும், தேவாலயத்தினுடைய புனிதத்தை காக்கவும் நீங்களும் நானும் முயற்சி எடுக்க இறைவன் இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவது ஒரு செய்தியாக, தூய ஆவியாருடைய ஆலயமாக இருக்கிற நம்முடைய இதயத்தை தூய்மையோடு வைத்திருக்கவும், இறைவன் உறைவதற்கான தகுந்த இடமாக, தூய்மை உள்ள ஒரு இடமாக ஒவ்வொரு அருட்சாதனத்தின் வழியாய் மாற்றி அமைத்திடவும் இன்றைக்கு இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.